ஹலோ. ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டு ஆர்எஸ்வி கிச்சனில் பண்ண போகிறது ஒரு கேரட் அல்வா. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து கேரட் அல்வா பண்ணுறதுக்கு ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன் நான். 350 கிராம் வரும். ஸோ இதை முதல்ல தோல் சீவிக்கலாம். எனக்கு தோல் சீவுறது இருக்கும் இல்லையா, நம்ம பொட்டேட்டோ இதெல்லாம் நம்ம வந்து சீவோம்ல, அதில் கேரட்டை நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பூவாக சீவி எடுத்துக்கலாம். 2 கேரட் எடுத்துக்குவோம் இல்லையா, அது 2 எடுத்துக்குவோம். இப்போ தோல் சீவி நம்ம கேரட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் வச்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு 350 கிராம் வந்து பால் எடுத்துக்கிறேன். இது நான் காய்ச்சின ஒரு தடவை காய்ச்சின பால் கொஞ்சம் லைட்டாக காய்ச்சிருக்கோம். ஸோ அந்த பால் தான் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காய்ச்சாத பால் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் நல்லா இந்த காஞ்சிட்டு இருக்கு, நல்லா சுண்டி வருது. இன்னும் கொஞ்சம் கூட அது நல்லா சுண்டி வரட்டும். இப்போ நம்ம வந்து கேரட் அதில் ஆட் பண்ணிக்குவோம். அதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இது கேரட் அல்வா செய்யலாம். பட் ஆனால் இதில் முக்கியமான ஒரு 2 டிப்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த கேரட் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். இது வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை ஆட் பண்ணோம் அப்படின்னா கேரட் வந்து வேகாது. அதை நம்ம சாப்பிடும்போது நறுக்கு கடிச்சிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா இது வெந்துகிட்டு இருக்கு. இது நல்லா அந்த பாலும் இந்த கேரட்டோட நல்லா சேர்ந்து ட்ரை ஆகி வரும். அப்போ தான் நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ணணும். இப்போ இது பாலில் வெந்துகிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து முந்திரியும் திராட்சையும் நம்ம வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக சேர்த்து இதில் வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி திராட்சையும் வறுத்து ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலில் இதையும் வந்து ரொம்ப கருக்காமல் நம்ம வறுக்கணும். ஆனால் வறுத்துருக்கணும், பட் கறிக்கிடக்கூடாது, அந்த ஃப்ளேவர் மாறிடும். இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துட்டோம். இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம அது வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா சுண்டி ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. பட் இன்னும் கூட கொஞ்சம் சுண்டணும். பாருங்கள், நம்ம முதல்ல எவ்வளோ இருந்தது. பட் இந்த பாலுமே இதில் நல்லா ட்ரை ஆகி அந்த கேரட்டோட சேரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த கேரட் வேக வைக்கும்போது நம்ம வந்து சிம்மில் ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். இல்லைனா அப்போ தான் கேரட் வேகும். நம்ம ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா அது பால் ட்ரை ஆகிடும். பட் கேரட் வேகாது, அப்படியே இருக்கும். நீங்கள் இதில் சுகர் ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அப்படியே தண்ணி ஸ்ப்ரெட் ஆகி வரும். அது ஒன்றும் இல்லை, அதனால அது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகும். நீங்கள் ஒன்றும் வரி பண்ண தேவையில்லை. இப்போ அது நல்லா சுகரோட மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், இது கூட நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா 2 டிப்ஸு. ஒன்று வந்து சுகரை வந்து பாலில் வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும்னு சொன்னேன். 2வது டிப்ஸ் அது, அதை நம்ம ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண போகிறது முக்கியமான ஒரு பொருள் சொன்னோம் இல்லையா, பால்கோவா. இது வந்து நம்ம வந்து பிளைன் பால்கோவா கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் பிளைன் பால்கோவா கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ஆட் பண்ண ஸ்வீட் போடும்போது சுகரை கம்மி பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால்கோவா எல்லாமே அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இப்போ சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சாப்பிடுவோம்.